हाई फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மகனிஷா யூடியூப் சேனல் फ्रेंड्स இன்னைக்கு என்ன வீடியோனா நியூ இயர் செலிப்ரேஷன் vlog நியூ இயர் ஃபுல்லா நாங்க எங்க போனோம் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கற vlog தான் பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கனா ப்ளீஸ் மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நியூ இயர் அதுமா காலையில எழுந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கோயிலுக்கு வந்திருந்தோம் புது வருஷம் புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரி இந்த வருஷம் ஃபஸ்ட்டு சிவன் கோயிலுக்கு தான் வந்திருந்தோம் நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இது எங்கே இருக்குன்னா வேலூர் கோட்டையில் இருக்குது யாரெல்லாம் வேலூர் கோட்டைக்கு வந்திருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வேலூர் கோட்டைக்கு வந்து ஃபஸ்ட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தங்க கோயிலுக்கு போயிருந்தோம் கோல்டன் டெம்பிளுக்கு வேலூர் கோட்டையில் ஃபஸ்ட் டைம் வந்திருந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது வரலாற்று சிறப்பு முக்கிய இடத்துல ஒன்று இந்த வேலூர் கோட்டையும் ராஜராஜ சோழன் கட்டியது யாரெல்லாம் வந்திருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லபடியாக போய் நான் குட்டி பாப்பா மட்டும்தான் வந்திருந்தோம் தங்கச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க எல்லாரும் போய் சேர்ந்து ஃபஸ்ட்டு நான் பார்த்தது சிவன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா விநாயகர் முருகர் எல்லா சாமியுமே இருந்தாங்க எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே சுற்றி வேலூர் கோட்டை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் ஃபேமிலியோடு போனால் மனசுக்கு நிறைவாக இருக்கும் ஃபுல்லாக தண்ணி பச்சை பசேன்னு பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருந்து சாமியும் கும்பிட்ட மாதிரி ஆச்சு ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரியும் ஆச்சு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இது வந்து விநாயகர் இங்கெல்லாம் சாமி கும்பிட்டு ஆசீர்வாதமெல்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நெய் தீபம் ஏற்றலாம்னு சொல்லிட்டு நெய் தீபம் ஏற்றுற இடத்துக்கு தான் போயிருந்தோம் இங்கே அம்மன் சாமி இருக்குது இந்த அம்மனுக்கு நம்ம ஒரு வேண்டுதல் வச்சு இந்த நெய் தீபத்தை ஏற்றினோம்னா நம்ம நினச்சது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால் நானும் ஒரு 3 தீபம் வாங்கி நான் ஒரு வேண்டுதலை வச்சுட்டு வந்திருக்கேன் பார்க்கலாம் நடக்குதா இல்லையான்னு இந்த வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்து பிரசாதமெல்லாம் தந்துட்டு இருந்தாங்க நான் குட்டி பொண்ணு கூட்டிகிட்டு போகிறேன்றதுனால கொஞ்சமாக பணியாரம் மட்டும் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன் அந்த பணியாரத்தை அங்கேயே உக்காஞ்சி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் வந்திருந்தோம் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது இந்த புத்தாண்டு எனக்கு இந்த விளக்குலேருந்து எப்படி ஒளி வருது அந்த மாதிரி என் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் ஒளி வரும் वाओ मम्मी ना बन रहा बरे जी